ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான ராகி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த லட்டு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கும். முக்கியமாக நம்ம எலும்புகள் எல்லாம் வலுவாகும். இடுப்பு வலி, முதுகு வலி இதெல்லாம் நாள் பட குறைஞ்சிட்டு வரும். அதுக்கப்புறமா நம்ம ஹீமோகுளோபின் லெவலும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெய்லி ஒரு ராகி லட்டு சாப்பிட்டு வாங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் அதில் 1 கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி வறுத்துட்டு லட்டு செய்யும் போது உங்களுக்கு வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. நல்ல ஒரு வாசனை வரும் இந்த ஸ்டேஜில். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. அடுத்து அதே கடாயில் 1/4 கப் அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டு நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ திரும்ப அதே கடாயில் 1/4 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு தான் நம்ம லட்டு செய்ய போகிறோம். அப்போ தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருந்தால் தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி வறுபட்டு வரும். பாருங்கள், இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இதோட தோலை நீக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல எள்ளு, அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இதை லட்டு பிடிக்கும் போது அதில் சேர்த்து நம்ம உருண்டை பிடிச்சிக்குவோம். இப்போ மீதி உள்ளதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை எந்த அளவுக்கு முடியுமோ நல்லா ஃபைனாக அரைச்செடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த கடலையில் இருக்க எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதனால் நமக்கு நெய் ரொம்ப தேவைப்படாது, லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இது கூட 1/2 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய், 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்செடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த ராகி மாவை சேர்த்துடலாம். திரும்பவும் இது நல்லா அரைச்செடுத்துக்கோங்க. பாருங்க, எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இப்போ இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யை உருக்கிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உருண்டை பிடிக்கிற அளவு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரல, மாவு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லட்டு போல் பிடிச்சிக்கோங்க. இதே போல் மீதி இருக்க மாவுலையும் லட்டு பிடிச்சி எடுத்துடலாம். நல்லா டைட்டாக உருட்டிட்டு அதுக்கப்புறமா இது போல் உருட்டிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அழுத்தி பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உருண்டை பார்க்குறதுக்கு ஷேப் அழகாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் உடைக்கும் போது கல் மாதிரிலாம் இருக்காது, ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ராகி லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இதை நீங்கள் செஞ்சு தரலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. நிறைய ப்ரோட்டீன், அயன் சத்து, கால்சியம் சத்துலாம் இருக்குது. ஸோ பெரியவங்க கூட இதை தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட இந்த ராகி லட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.